Hi students, welcome to இடைநிலைகள் IAS Academy. So விடுபட நினைக்கும் உங்கள் மனமார்ந்த நடிகர் செலக்ட். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அறிவிப்பு கூடிய விரைவில் வரப்போகுது, ஜூன் மாதம் வரப்போகுது. ஸோ அந்த எஸ்ஐ அறிவிப்பு வருவதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கணும். ஸோ எஸ்ஐ அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க முடிச்சிடணும். ஓகேவா? அதான் என்னன்னு பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி 2024 வரப்போற எஸ்ஏ எக்ஸாம பாஸ் பண்ணணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல நம்ம அந்த விஷயம் நல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு அதை மட்டும் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ எஸ்ஐ 2024 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 999 தான். இந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 140 கொஸ்டின் கவர் ஆக போகுது. மொத்தமா 7000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கவர் ஆக போகுது இந்த டெஸ்ட் பேட்ச்ல. ஓகேவா? ஸோ 7000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கவர் ஆக போகுது. அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன், அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்ப ஒரு 25,000க்கு மேற்பட்ட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃப்ரீயா கொடுத்துருவோம். இது எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வந்து 999 தான். ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா 299 தான். இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல கொடுக்குற எல்லா விஷயங்களும் இதுல வந்துடும். ஓகேவா? இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வரும், சைக்காலஜி கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஜிஎஸ்ல 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ், இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து 299 தான். ஜிஎஸ்க்கு நம்ம 1 hour மெட்டீரியல் போட்டிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் 999 தான். ஓகேவா? அந்த புக் அது வந்து புக்கா தான் கொடுக்க போறோம். ஃபீஸ் 999 தான். நேர்ல வந்து வாங்கிட்டீங்கன்னா 999 தான். இதே கொரியர் அனுப்புனா நீங்க கொரியர் சார்ஜ் 100 பே பண்ற மாதிரி இருக்கும். இது எஸ்ஏ எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், திருச்சிக்கு பக்கத்துல இருக்கவங்கலாம் டைரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்றவங்களுக்கு நம்ம பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்ன டீடைல் வேணும்னாலும் இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ எக்ஸாம் எழுத போறோம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 2023ல நடந்த எஸ்ஐ பிசி, 2022ல நடந்த எஸ்ஐ பிசி, ஓகேவா, 2020ல நடந்த பிசி, 2019ல நடந்த எஸ்ஐ, அது மாதிரி அதுக்கு முன்னாடி 2015 ஒரு எஸ்ஐ நடந்திருக்கும். இது இல்லாம 2019 நடந்த பிசி, 17 நடந்த பிசி, இந்த மாதிரி கடைசியா நடந்த ஒரு பிசில நடந்த ஒரு கடைசியா நடந்த ஒரு 5 கொஸ்டின் பேப்பர், எஸ்ஐல கடைசியா வந்து ஒரு 3 கொஸ்டின் பேப்பர், இதெல்லாம் எடுத்து வச்சு ஒன்லி அந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சால்வ் பண்ணாலே எப்படி பார்த்தாலும் ஒரு 500க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்க குறைஞ்சபட்சம் சால்வ் பண்ணிடுவீங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா வரப்போற எஸ்ஐல உங்களுக்கு தெரியும் மொத்தம் உளவியல்ல 60 கேள்வி, அதுல மேத்ஸும் ரீசனிங் மட்டும் சேர்த்து 40 கேள்வி இருக்கு. இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க சால்வ் பண்ணாலே 40க்கு ஒரு 35 நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுதா? அதெல்லாம் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னாலே நீங்க 40க்கு ஒரு 35 எடுத்துடலாம். சார் அப்ப 40மே எடுக்கணும்னா என்ன சார் பண்ணாலும் நம்மளோட வீடியோஸ் பாருங்க, நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கணும், கண்டிப்பா எடுத்துடலாம். ஆனா நீங்க 40மே எடுத்தாலும் வேலைக்கு போக முடியும். நான் என்ன சொல்றேன்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம 40மே எடுக்கணும். ஆனா நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி நீங்க ஒரு 35 எடுக்கிறதுக்கான விஷயத்த பண்ணிருங்க. இது முதல் விஷயம். அடுத்த விஷயம், ஸ்கூல் புக்ல 6ல இருந்து 12 வரைக்குமே, ஓகேவா, 6ல இருந்து 12 வரைக்குமே சயின்ஸ் புக்கு, சோசியல் சயின்ஸ் புக்கு. சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே 6 to 12 ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மொத்த அந்த புக் பேக்கும், ஓகேவா, பாக்ஸும், புக் பேக்கும் பாக்ஸும் படிச்சு முடிச்சிடணும். இதெல்லாம் நீங்க நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி பண்ணிடணும், அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி பண்ணிடணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் சோசியல் சயின்ஸ் மட்டுமே 35 கேள்வி கேட்கறாங்க. ஹிஸ்டரி பத்தி, ஜியோகிராஃபி பத்தி, பாலிட்டி பத்தி, எக்கனாமிக்ஸ் 35 கேள்வி. இதுல நீங்க இந்த புக் பேக்கும் பாக்ஸும் மட்டும் படிச்சுட்டு போனீங்கனாலே 35க்கு ஒரு 22க்கு மேல ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? 22 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சயின்ஸ்ல இருந்து ஒரு 30 கேள்வி கேட்கறாங்களா, அதுல இந்த புக் பேக் பாக்ஸ் மட்டும் சேர்த்து கண்டிப்பா ஒரு 16 கேள்வியாவது உங்களால அடிச்சிட முடியும். ஓகேவா? 16 கேள்வி அடிச்சிட முடியும். அப்ப இந்த 35 30 சேர்த்து ஒரு 65 ஆச்சு. இந்த 65க்கு 22 16 சேர்த்தா ஒரு 38, ரவுண்டா 40ன்னு வச்சுக்கலாம். 65க்கு 40 கொஸ்டின் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இதை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒண்ணும் இல்ல, புக் பேக் பாக்ஸ் மட்டும் படிக்க சொல்றேன். சயின்ஸ் 6ல இருந்து 12 சேர்த்து. புரியுதா? அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிக்கணும்னாலும் ஒரு 35, இந்த 35 40க்கு, ஓகேவா, 40க்கு 35. புக் பேக் பாக்ஸ் மட்டும் படிக்கணும்னா 65 40 சேர்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின். எத்தனைக்கு? 105க்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க பண்ண போறீங்க. 105க்கு 75. இது இல்லாம இன்னும் ஒரு 35 கேள்வி இருக்கா? இந்த 35 கேள்விக்குள்ள தமிழ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த 35க்கு ஒரு 25க்கு தேர்த்திடுவீங்க. அப்ப 25 25 சேர்த்தா ஒரு 100 கேள்வி எடுக்கிற அளவுக்கு
நீங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கணும். இந்த 140க்கு 100 வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும். இந்த விஷயங்களை பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களால போஸ்டிங் அடிக்க முடியும். சார் நான் இதுவே நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன்னா நீங்க 140 130 எப்ப எடுப்பீங்க? கடைசி ஒரு மாசம் படிப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. கடைசி ஒரு மாசம் படிச்சு வச்சதை ரிவிஷன் பண்றதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். கடைசி ஒரு மாசம் படிச்சு வச்சதை ரிவிஷன் பண்ணாதான் உங்களால பாஸ் பண்ண முடியும். லாஸ்ட் நைட் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அட்லீஸ்ட் நோட்டிபிகேஷன் மாதிரி இதாவது பண்ணி வச்சிருங்க. கடைசியா ஒரு நடந்த ஒரு 3 எஸ்ஐ 5 பிசி மொத்தமா எடுத்து வந்து சைக்காலஜி கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஒண்ணு சயின்ஸ் சோசியல புக் பேக் பாக்ஸ் ஃபுல்லா படிச்சுங்க. படிச்சீங்கனாலே நீ 140க்கு 100 அடிச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம்க்கு ஒரு 3 மாசம் டைம் இருக்கும். அந்த 3 மாசத்துல நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 10 கேள்வியை செக்யூர் பண்ணாலே 3 மாசத்துல 30 கேள்வி அசால்ட்டா செக்யூர் பண்ணிடலாம். 140 130 கேள்வி அடிச்சு நோக்கிட்டு வந்துடலாம் எக்ஸாம். ஓகேவா? இந்த பிளானை கரெக்டா நீங்க பண்ணணும். இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஓகேவா? தயவு செய்து அறிவுக்கு முன்னாடி இதை பண்ணிருங்க. பண்ணாதான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இதை சொல்லலாம் தான் வந்தோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நெருங்கிடுச்சு, அதனால இதை கொஞ்சம் பண்ணிருங்க. அதே மாதிரி எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கோர்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் வேணும் அகாடமி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எஸ்ஐக்கு 2021 ஒரு முக்கியமான கேள்விகள் கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்லயும் போட்டுட்டு இருந்தோம். குரூப் 4 எக்ஸாம் வந்தனால நம்ம அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இதை பண்ண முடியல. இனிமேல் உங்களுக்கு அந்த வீடியோஸும் வந்துடும். ஓகேவா? ஸோ நாளையில இருந்து எஸ்ஐக்கு நம்ம யூடியூப்லயும் கிளாஸஸ் போடுவோம், பார்த்துக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.